வாசிக்கலாம். மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17. பின்பு இயேசு புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்ப 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரர் கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆசையுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அன்பானவர்களே, இங்கே கர்த்தர் எல்லாத்தையும் வித்து கொடுக்க சொன்னதுனால ஆயிரமான கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் தர்மம் பண்ணா பரலோகத்து போலாம்ங்கிற ஒரு நம்பிக்கையிலே இருக்கிறார் என்பதை நாம் மறுக்க முடியாது. பாருங்கள், ஆகவே ஏன்னா அங்கே இயேசுநாதரே சொல்லிட்டாரு, தர்மம் பண்ணா பரலோகத்து போகலாம். தர்மம் பண்ணா பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசுவை உள்ளத்திலே ஆண்டவராக ஏற்றுக்கொண்டா பரலோகத்துக்கு நிச்சயலாம் போகலாம். திட்டமாய் தெரிந்து கொள்ள வேணும்.